விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக மற்றும் நாம் தமிழர், பாமக உள்ளிட்டோர் வேட்பாளர்களை அறிவித்த சூழ்நிலையில் இன்று விக்கிரவாண்டி தேர்தல் தொடர்பாக ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இப்போது முடிவை அறிவித்திருக்கிறார்கள். அதில் 2026 சட்டமன்ற தேர்தலை குறிக்கோளாக கொண்டு தாங்கள் செயல்பட இருப்பதால் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். கடந்த 10 தேர்தல்களில், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட 10 தேர்தல்களில் தொடர்ச்சியாக தேர்தலை தோல்வியை சந்தித்த சூழ்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலிலும் அனைவரும் ஒருங்கிணைந்து போட்டியிட வேண்டும் என்று அதிமுகவில் இருந்து பிரிந்த ஓபிஎஸ், இபிஎஸ் மற்றும் சசிகலா பிரிவு உள்ளிட்டோர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த சூழ்நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு சார்பாக கடிதம் அனைத்து தலைவர்களுக்கும் எழுப்பப்பட்டு நாளை ஆலோசனை கூட்டம் சசிகலா தலைமையில் நடைபெற இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறாது என தாங்கள் கருதுவதால் தேர்தலை கண்டு தாங்கள் அஞ்சவில்லை, போட்டியிலிருந்து தாங்கள் விலகுகிறோம், புறக்கணிக்கிறோம் இந்த தேர்தலை என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தாங்கள் செயல்பட இருக்கிறோம் என்றும் பணபலம், படைபலம் மற்றும் ஆட்சி அதிகாரம் ஆகியவற்றை பயன்படுத்தி தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் விக்கிரவாண்டியில் நடைபெறாது என்பதால் இந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தாங்கள் அறிவித்திருக்கிறோம் என்றும் இபிஎஸ் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே 2009 இளையான்குடி, கம்பம், பர்கூர் உள்ளிட்ட பல்வேறு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பதாலும் அதே போல இந்த இடைத்தேர்தலையும் தாங்கள் புறக்கணிக்க இருக்கிறோம் என்ற முடிவையும் தற்போது எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார்.